9 கோழியாக அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த 9 கோழியும் ஞாயிற்றுக்கிழமையில இல்லாட்டி வெட்டிங் அப்படின்றா கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஊரில் கோயிலில் தேங்காய் உடைச்சா அதை பொறுக்கிட்டு வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஜெர்மனியில் வந்து நீங்கள் என்னென்னத்தை ட்ரை பண்ணலாம், என்னென்னத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் என்றதை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அதோட வேறு சாப்பாடுகள விலைகளையும் சும்மா காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு வச்சு விற்கிறாங்க. இது வந்து எங்கே வச்சு எப்படி வருமென்னு தெரியாது, வாங்கி வச்சு பார்த்தா தான் தெரியும். வீட்டுக்குள்ளே தான் வைக்கிறான் சும்மா வாடிக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி செட்டப். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே அடிச்சிருப்பாங்க. விடியவில் இதுக்கு பின்னாலேயே இருக்கும் பேக்கரி, பேக் பண்ணுறது. அதிலெல்லாம் பேக் பண்ணி இதுக்குள்ளெல்லாம் அடுக்கி விடுவாங்க. நாங்கள் இதை திறந்து கீழே பேக் இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து நாங்கள் திறந்து தேவையானதை எடுத்துகிட்டு போக வேண்டியது. அதை விட இந்த எல்லா பானுகளும் வந்து வேறு பேக்கரியிலேருந்து அந்த கம்பெனிகள்லேருந்து பேக்கெட்டாக வரும் அடிக்கிட்டுருப்பாங்க. நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா எத்தனை விதமான ஜாம் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாம் வந்து ஜாம் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராபெரி ஜாம்லேருந்து மேங்கோ ஜாம்லேருந்து பீச்சிலேருந்து எல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நெட்டெல்லாம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் எல்லா சாமான்களும் இங்கே பேக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வேட் ப்ரோட்டீன். ஜிம்முக்கு போகிறார்கள், இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட்-ஆன் எடுக்கிறார்கள் வந்து இதில் வந்து எல்லா சாமானையும் வாங்கி கொள்ளலாம். இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து கவுஃப்லாண்ட் என்ற சூப்பர் மார்க்கெட் ஜெர்மனியில். இந்த வே ப்ரோட்டீன் வந்து உண்மையாக இந்த ப்ரைஸுக்கும் நல்ல குவாலிட்டியானது. நீங்கள் இதை பால்லையும் கரைச்சி குடிக்கலாம், இல்லாட்டி தண்ணியிலையும் கரைச்சி குடிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க யோசிக்கிறாங்க, என்னடா நாங்கள் ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதாண்டு. கூடுதலாக இது இந்த சின்ன வீடியோ நான் சில பேர் கேட்டவங்க, அதுக்காக தான் போடுறேன். வெளிநாட்டில் சாப்பாடு இந்த விலையிலெல்லாம் என்ன போகுது, சாமான்கள விலை என்ன போகுது, இலங்கையில் உள்ளாக்கள் கேட்குறவங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறது. இங்கே வந்து அந்த பொரிச் மற்றது அப்படியான சூப்பர் ஃபுட் இதெல்லாம் வந்து முந்தி நான் இங்கிலாந்துலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. அப்புறம் ஒரு காலத்தில் இப்போ ஜெர்மனுக்கு எல்லாம் வந்துட்டு இதுதான் அந்த சூப்பர் ஃபுட் ஐட்டம். கூடுதலாக அந்த டயட்டில் இருக்கிறார்கள், உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிறார்கள்னு சொல்லி அந்த அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் சாப்பிட்றது கூடுதலாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேக்கெட் முந்தி 19 பென்ஸுக்கு இப்போ கூடிட்டு இந்த இதில் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அதால் இதை முன்னுக்கு அடிக்கிருக்காங்க அந்த வே ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோட்டீன் மில்க்கும் விற்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக. இதையும் வாங்கி நம்மளாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பாலை வாங்கி இதில் இதை கரைச்சி குடிக்கலாம். இது ஓவராக குடிக்கவும் கூடாது, தெரியும் தானே. இந்த ஜிம்முக்கு போகிறார்கள், அதுக்கான வேலை ஒர்க் அவுட் பண்ணுறார்கள் மட்டும்தான் இதை கூட யூஸ் பண்ணணும். இந்த காஃபி வந்து பெஸ்ட் காஃபி நான் டேஸ்ட் பண்ணினதுலேயே. ஆனால் அதோட ப்ரைஸும் ப்ரைஸ் தான், 10 யூரோ போகுது இப்போ இந்த இதில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால். பார்த்திங்களா, ஆட்டுப்பால் வந்து இங்கே உண்மையே சரியான விலை. இது வந்து 3 ரூபா 59 69 இந்த விலை. இந்த இதில் போட்டிருக்கிற விலை இல்லை, 3 ரூபா 59 இந்த விலை. ஆட்டுப்பால் வாங்கி குடிச்சு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்கோழி வந்து என்ன விலைன்னு பாருங்கள். ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஆர்கானிக் கோழி, காட்டுக்கோழி ஒவ்வொரு வித்தியாசமான கோழி போட்டுருக்குது. சூப்புக்குள்ளே போட்டு செய்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி. இந்த சாக்லேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிண்டர் புயனோ. அதில் டேஸ்டான சாமான் இந்த ஆஃபர் போட்டுருக்காங்க. இது இப்போ எல்லா நாட்டிலையும் இருக்குது. கூடுதலாக அப்படி நாடுகளில் உள்ளுக்குள்ளாட்டிக்கும் ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளில் வந்து ஏர்போர்ட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க. இது கிண்டர் காட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு டிக்மான் தெரியும், எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க. இது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. அது புதுசாக ஒரு சோட்டினன் வந்துருக்குங்க வெளியில் வந்து
இதுதான் அந்த ஓடுனது. இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஜெர்மனுக்கு யாராவது வந்தால் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிப்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஜெர்மனிலே இது சிப்ஸ்ன்னு சொல்கிறது, இது இங்கிலீஷில் கிறிஸ்ப்ஸ்ன்னு சொல்கிறது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஆஃபர் விதமான டேஸ்ட்டில் வந்துருக்கு. ஸ்ப்ரிங்கிள்ஸும் தெரியுமே நான் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் எத்தனை விதமான டேஸ்ட்டில் வந்திருக்கேன். இதையும் வாங்கி ஒருக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள். இது வேறு நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது தானே, ஆனால் அந்த எல்லா டேஸ்ட்லேயும் இருக்காது. ஓகே, இதுதான் அந்த லேப்குகன். இதுகள் வந்து கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் தான் கிடைக்குமாண்டா இல்லை, இது அக்டோபர் மாதத்துலேயும் இங்கே விற்க தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சுது, ஆனால் இப்போ போனீங்கன்னா சில கடையில் ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க எல்லாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லாட்டி இனி ஜெர்மனுக்கு வர போகிறாக்கள் அடுத்த முறை கிறிஸ்மஸ் டைமில் என்னென்ன வாங்கணுமோ இதுகளெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தான் லேப்குகன்னு சொல்கிறது. எனக்கு நல்ல விருப்பம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ குமிச்சுட்ருக்காங்க. இது தண்ணி சாக்லேட்டில் செய்திருப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறது. லிண்டுன்ற நல்ல டேஸ்ட், தனியாக சாக்லேட் உடைச்சி போட்டு அப்படி செய்யலாம். இதைத்தான் மாங் ப்ரோட்டுன்னு சொல்கிறது. இது ப்ரெட் மாதிரி இருக்காது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பேரான் ப்ரெட், மாங் ப்ரெட் ப்ரோட், ஆனால் அது வேறு அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே கிறிஸ்மஸ் ஐட்டங்கள்லாம் இந்த இது எல்லாமே அதுதான் வச்சுருக்காங்க. எனக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஹெல்த்தியான சாப்பாடுன்னு இல்லை, ஒருக்கா வருஷத்தில் ஒருக்கா சாப்பிட்லாம், அப்படி அதுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா என்னண்டு, இது பனானா சிப்ஸ், வாழைப்பழ சிப்ஸ், இது ஓகே. ஆனால் இங்கே பாருங்க, இது என்னண்டு கோகோஸ் சிப்பா, என்னென்னு தெரியுதா? தேங்காய் சோட்டு இருக்குது தானே, இந்த தேங்காய் சோட்டை வந்து சீவி போட்டு காய வச்சுட்டு இதுக்குள்ள போட்டு விற்கிறாங்க. இந்த விலையை பாருங்கள், $2.49. ஊரில் கோயிலில் தேங்காய் உடைச்சா அதை பொறுக்கிட்டு வந்து இப்படி காய வச்சு சீவி போட்டு காய வச்சுட்டு இப்படி ஒரு பேக்கெட்டில் அடித்து போட்டால் அந்த விலையை பார்த்தீங்களா? இப்போ சும்மா சாப்பிட்ற சனமும் இருக்குது. என்னென்னு தெரியுதா? பேர்ன்ஸ் கண்டப்பா, என்ன விலை போட்டிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கணும். $7.99 இதை போட்டிருக்காங்க போல். பேர்ன்ஸ் கண்டு இந்த பார்த்தீங்களா? இதை வந்து முந்தி எங்களோட வீட்டில் பெரிய கொடி நின்றது. ஞாயிற்றுக்கிழமையில இல்லாட்டி வெட்டிங் அப்படின்றா கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, இதில் ஒன்று தர சொல்லி. முந்தி இப்போ இருக்க தெரியா அந்த ஸ்டைல் இருந்தால் சொல்லுங்கள். அந்த கோட் ஷூட் போடைக்கு அந்த கோட்டில் வந்து இப்படி குத்திட்டு போகிறதுக்கு
இல்லாட்டி சாரியில் குத்துவாங்க நினைக்கிறேன். வெள்ளை கலர் சாரி போட்டு குத்திட்டு தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச்சுக்கு போகிறது. இங்கே சின்ன வாழைக்கண்டம் இருக்குது. இது வந்து அந்த வின்டர் ஹார்ட்னு சொல்கிறது. இஞ்சத்தை அந்த குளிர்காலத்தில் நிற்கும். அதுக்காக சரியான ஃப்ரோஸ்ட் வந்தால் நிற்காது. இது காய்க்காது, சும்மா வடிவுக்கு வைக்கிறது. இப்போ இந்த முட்டையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்ல போகிறோம் பாருங்கள். இந்த முட்டை வந்து ஜெர்மனியில் இங்கே போர்டன் ஹால்ட்டுங்கண்டு போட்டிருக்கு. 10 முட்டை போட்டிருப்பாங்க. இதில் போட்டிருக்கு கூட்ட கிளாஸ் அண்டு ஏ கிளாஸ், அதாவது டாப் கிளாஸ் முட்டைன்னு சொல்லி. இந்த போர்டன் ஹால்ட்டுங்க இந்த விலையை பாருங்கள். இப்போ 2 ரூபா. போர்டன் ஹால்ட்டுங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னென்னா, முந்தி வந்து நார்மலாக வந்து போர்டன் ஹால்ட்டுங்கன்னு சொல்லிச்சுன்னா 1 குவட்ராட் மீட்டருக்குள்ளே வந்து 9 கோழியை அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த 9 கோழியும் நிற்கிறதுக்கு வந்து 3ல் ஒரு பகுதி வந்து கிட்டத்தட்ட மண், வைக்கோல், கறி இதுகளை போட்டு தான் அதுதான் நிற்கும். அதுக்குள்ளே நிற்கும். அப்போ 100 குவட்ராட் மீட்டருக்குள்ளே எத்தனை கோழி நிற்கும்னு பாருங்கள். அதனால் இந்த முட்டை வந்து விலை குறைவு. இதை வந்து கூடுதலாக ஆட்கள் வாங்கி சாப்பிட்றது இல்லை. ஏன்னா அந்த கோழியோட வாழ்க்கை என்ன, அந்த 1 குவட்ராட் மீட்டருக்குள்ளே 9 கோழியும் நசிஞ்சிட்டு நிற்கும். பாவம். சாப்பிட்றதும் முட்டை போடுறதும் சாப்பிட்றதும் முட்டை போடுறதும் சாகிறதும் தான் வேலை. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூட 2 ரூபா 39 பார்த்திங்கன்னா இது இந்த ஃப்ரை ஹால்ட்டுங்கன்னு இருக்குது. அப்படின்னு சொல்லிங்கன்னா வெளியில் நிற்கும். இப்படி இந்த வெளியில் நிற்கும். அப்போ வெளியில் நிற்கல அது கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. திறந்து விட்டு வெளியில் கொஞ்சம் வளர்ப்பாங்க. அது கொஞ்சம் அதை விட விலை. ஆனால் இந்த முட்டை வந்து இதை கூட சரங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த முட்டை ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வர்றது. ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருப்பாங்க பாருங்கள். இப்படி ஒரு அடையாளம் உண்டு. அவங்க சும்மா வெளியில் திறந்து விட்டு வளர்ப்பாங்க. அது சுதந்திரமாக வாழ்ந்து முட்டை போட்டு சந்தோஷமாக சாகும். அப்படியான முட்டை வந்து கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் அது வந்து உண்மையாக நல்ல முட்டையாக இருக்கும். அந்த கோழியும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு செத்து போகும். இதுதான் அந்த முட்டை இந்த இன்ஃபர்மேஷன். இதை இதில் அட் பண்ணி விட்றேன். இப்படி நிறைய சாமான்களில் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடாது. கொஞ்சம் போடுறேனே அப்பப்போ.